சத்தம் கேட்டுச்சு, மரியா மரியான்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் வேகமா போய் கதவை திறந்தேன். தூக்கிட்டு வந்து சிஆர்பி கொடுத்தோம். பட் ஆனா அவனால அதுக்குள்ளேயே அங்கேயே நின்றுச்சு, மூச்சே வரல. பதட்டத்துல எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போனோம். எங்கேயாவது உயிர் வந்துடாதா, ஏதாவது மிராக்கிள் நடந்துடாதா. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இப்பதான் அலைன்ஸ் பார்த்தோம். எல்லாம் முடிஞ்சு வர நேரத்துல மொத்தமும் சாப்பிட்டு எல்லாரும் ரெண்டும் படுத்துட்டு இருந்தோம். சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன் நான். அவனும் அப்போ சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம் போனான் குளிக்கிறதுக்காக. எப்போவுமே ஹீட்டர் போட்டானா ஆஃப் பண்ணிட்டு தான் போவான். அன்னைக்கும் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே போயிருக்கான். சத்தம் கேட்டுச்சு, மரியா மரியான்னு கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் வேகமாக போய் கதவை திறந்தேன். மதியமே பாட்டி சொன்னாங்க, வீட்டில் ஃப்ரிட்ஜில் எர்த்தடிக்குதுன்னா அது சரி, அது ஃப்ரிட்ஜோட சுவிட்ச் பாக்ஸ் தான் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அசால்ட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு டவுட் ஆச்சு. ஸோ உடனே எதுக்கும் மெயின் ஆஃப் பண்ணு, மெயினை நான் ஆஃப் பண்ணேன். மெயின் ஆஃப் பண்ணிட்டு இவங்களும் உள்ளே பண்ணேன். நான் கூட போய் தூக்குனேன். ஆனால் மெயின் ஆஃப் பண்ணியும் அவன் மேலே அந்த கரண்ட் எர்த்து இருந்துச்சு. நாங்கள் தொடுறோம், 2 பேரும் ரிவர்ஸ் வந்தோம். எங்களால் போய் தூக்க முடியல. கீழே போய் மெயின் ஆஃப், மறுபடியும் கீழே வந்து இன்னொருத்தவங்க கீழே வந்து மேலே வந்தாங்க. அவங்கள மெயின் ஆஃப் பண்ண சொல்லி அவங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் போயிட்டு 4 பேராக சேர்ந்து தூக்கிட்டு வந்து சிஆர்பி கொடுத்தோம். பட் ஆனால் அவனால் அதுக்குள்ளேயே அங்கேயே உயிர் முடிஞ்சு. லைட்டாக ஒரே ஒரு தடவை ப்ரீத் பண்ணான். அதோட அப்படியே நின்றுச்சு, மூச்சே வரலை. தூக்கிட்டு எதுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் நாங்கள் தூக்கிட்டு வரும்போது எல்லா போர்ஷன்லேயும் சொன்னாங்க, எல்லார் வீட்லேயுமே எர்த்து அடிக்குதுன்னு. எங்களுக்கு ஆனால் தெரியாது அது விஷயம். அவங்க மெயின்டெனன்ஸு சரி இல்லை. சொன்ன உடனே ஒரு ஆஃப்டர்நூன் நாங்கள் சொல்லலை, எங்களுக்கு தெரியாது. ஆனால் மற்றவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஆஃப்டர்நூன் அவங்க வந்திருக்கணும். அது சரி பண்ணியிருந்தாங்கன்னா அப்படி நடந்திருக்காது. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருப்போம். அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் இருந்துச்சு. நானும் அங்கே உள்ள ஆஃப் பண்ண ஃபியூஸ், அங்கே உள்ளே இருக்க ஃபியூஸை நான் ஆஃப் பண்ணி அவங்க எடுத்து அடிச்சுது அவன் மேலே. லாஸ்ட்டாக என் பேர் சொல்லி தான் கத்தனான். அவன் கத்துற சத்தம் கேட்டு தான் எல்லாரும் ஓடணும். மரியா மரியா மரியான்னு 3-4 தடவை கத்தனான். கத்ததை கேட்டு தான் என்னவோ இதோ. ஆனால் நான் திறக்கிறதுக்கு முன்னாடியே அவன் கத்துறது கேட்டு இந்த விஷயமா இருக்குன்றான் மெயின் ஆஃப் பண்ணிட்டு தான் உள்ளே போனோம். ஆனால் அப்படி இருந்தோம், எர்த்தடிச்சு என்னை தூக்க முடியல. அப்படியே அங்கேயே கடந்தான், கவுந்து அப்படியே கடந்தான். தூக்குறோம் முடியல, எர்த்தடிக்குது, பின்னாடி வரும், தூக்குறோம் பின்னாடி வரும். அப்புறம் கீழே வந்து அந்த அண்ணா மெயின் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் போய் ஃபுல்லாகவே தூக்கி கூட்டிகிட்டு வந்தோம். ஆனால் பாதி உயிர் போயிடுச்சு. நாங்கள் கொடுத்தோம், அவனுக்கு ப்ரீத் ஒரு தடவை தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லை, ஆட்டோவில் கூட்டு போகும்போதே சிஆர்பி பண்ணாங்க, முடியல. அவங்களும் முடியலன்னு போகும்போது சொல்லிட்டாங்க, இல்லைம்மா உயிரை நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டு போனால் அங்கேயும் அதே தான் சொன்னாங்க. நாங்கள் தான் ஒரு பதட்டத்தில் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போனோம். எங்கேயாவது உயிர் வந்துடாதா, ஏதாவது மிராக்கிள் நடந்துடாதா. ரொம்ப சைலண்டான பையன். யார்கிட்டையுமே ரூமை விட்டே வெளியே வர மாட்டான். அவன் பேசுகிற ஒரே பசங்க என் பசங்க மாட்டான். யார்ட்டையுமே பேச மாட்டான். என்கிட்டயே பேச மாட்டான். ரொம்ப பேசினான் என்னடியே அவ்வளோ சும்மா யார்கிட்ட பேசுகிறேன். எதாவது பேசினாட்டா கவுந்தடிச்சிட்டு அவ்வளோதான். யார்கிட்டையுமே பேச மாட்டான். எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. இப்போ தான் அலைன்ஸ் பார்த்தோம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் 2-3 இடத்துல செட் ஆகிற மாதிரி. எல்லாம் முடிஞ்சு வர நேரத்தில் மொத்தமும் மாலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.